ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. தானியேல் 6வது அதிகாரம் 26வது வசனம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரிந்தும் நிற்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவருந்தும் நிற்கும் என்று அவரை பாடி துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததாம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஜீவனுள்ள தேவனை நம்பி ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சகலத்திலையும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமென்.